Gracias.
ஆனாலும் கர்த்தாவே நீர் கேளும் என் மகிமையில் என் தலையை உயர்த்தியருமாயிரு. நான் படுத்து நித்திரை செய்தே விழித்து கொண்டே கர்த்தர் என்னை தாங்குகிறார். கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே எழுச்சியும் நீர் என் பகையை எல்லாரையும் காலையில் அடித்து துன்மார்க்கருடைய குற்றங்களை போக்கி கடைசி வசனத்தை சேர்த்து வாசிப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது,
தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய மேல் இருப்பதாக. இருந்தாலும் சங்கீதம் 3ஆம் சங்கீதமானது தாவீது தன்னுடைய குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப்போகையில் பாடப்பட்டதான சங்கீதம். இந்த சங்கீதமானது ஒரு பாடலாக என்ன பண்ணியிருக்காங்க, தாவீது எழுதினவனாய் காணப்படுகிறான். இது ஒரு பாட்டா என்ன பண்ணியிருக்கான், பாடின பொழுது அதை என்ன பண்ணியிருக்கிறார்கள், இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள், தாவீது ஓடிப்போகையில் பாடின. அப்படி என்ன பண்ணார், பாடுகிறான், கர்த்தாவே சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகர். அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகராய் காணப்படுகிறாங்க. எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் அநேகராய் இருக்கிறாங்க. என்னுடைய சத்துருக்கள் நாளுக்கு நாள் என்ன பண்றாங்க, குறையவில்லை, மாறாக பெருகி கொண்டு இருக்கிறார்கள். எங்கிருந்து வராங்க, எப்படி இருந்து வராங்கன்னு எனக்கு என்ன பண்ணல, யூகிக்க முடியல, எனக்கு தெரியல. ஆனாலும் என்னை சுற்றிலும் என்ன பண்ணிக்கிறாங்க, விரோதமாய் எழுப்புகிறார்கள். அவதான் சொல்றாங்க, விரோதமாய் எழுப்புகிறவர்கள் தேவனிடத்தில் அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு சொன்னால் அவன் வர பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் அவனை என்ன பண்ணுவார், விடுவிப்பாரு, தப்புவிப்பாரு, அவனுக்கு ஒரு நன்மையானதை கொடுப்பார் என்று சொல்லி தாவீதை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. கடவுள் என்ன பண்ணட்டும், ரட்சிக்கட்டுமே, உன்னுடைய ஆபத்திலிருந்து அவர் காப்பாற்றட்டுமே, உனக்கு எத்தனையோ பேர் விரோதமாக எழுப்புகிறார்கள், உன்னுடைய மகனை என்ன பண்ணுகிறான், விரோதமாக எழுப்புகிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் உனக்கு என்ன பண்ண மாட்டாரு, ரட்சிப்பு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து என்ன பண்றாங்க, நகைக்கிறார்கள், ஏளனமா பேசுறாங்க. எல்லாவற்றிலும் தாவீது கர்த்தரை நோக்கி மாத்திரம் என்ன பண்ணினான், பார்க்கிறவனாய் காணப்படுகிறான். நான் சொல்றது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை. எத்தனை பேர் தாவீதை குறித்து முறுமுறுத்தாலும் சரி, எத்தனை பேர் தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, பொறாமைப்பட்டாலும் சரி, பழிவாங்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தாவீது அவர் செய்கிற காரியம் ஒன்றுதான், தேவனை நோக்கி அவன் என்ன பண்ணுகிறான், ஆடுகிறவனாக குதிக்கிறவனாக காணப்படுகிறான். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நகைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக என் தலையை என்ன செய்கிறேன், உயர்த்துகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ணுகிறேன், மேன்மைப்படுத்துகிறேன். 1000-10,000 பேர் என்னை சுற்றிலும் காணப்பட்டாலும் சரி, என் குடும்பம் எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, என் சபையார் எனக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, பகைக்கிறவர்கள் பகைப்பிக்கும் என்று சொல்லி அவன் என்ன பண்ணிக்கிறான், நம்மளுடைய சமூகத்தில் போய் நீர் என் கேடகமா இருக்கீங்க, என் மகிமையா இருக்கீங்க, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கீங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் விண்ணப்பம் செலுத்துகிறவனாய் காணப்படுகிறான். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நான் சத்தமிட்டு என்ன பண்ணுகிறேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன், அவர் நமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்ன பண்றாரு, எனக்கு அவர் எங்க இருக்கிறாரு, பரிசுத்த பர்வதத்தில் விழுந்துகிற ஒரு தேவாதி தேவன், இந்த உலகை உண்டாக்கின தேவாதி தேவன், எல்லா கடத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரான தேவன் தாவீது கூப்பிடுகிறான அந்த சத்தத்தை கேட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், பதில் கொடுக்கிறவரா இருக்கு. நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்றேன், சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணுகிறேன், உலகால் பண்ணிட்டு என் சஞ்சலத்தை அவருடைய சமூகத்தில் நான் என்ன பண்ணுகிறேன், ஊற்றுகிறேன். நான் அவர்கிட்ட முறையிடுகிறேன். அவர் என்ன பண்றாரு, நம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து இறங்கி வந்து எனக்கு என்ன பண்ணுகிறார், ஆசை அனுப்புகிறார், என்னை விடுவிக்கிறாரு. அதனால அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். எனக்கு முன்பாக எத்தனை பேர் நின்றாலும் சரி, எனக்கு முன்பாக எத்தனை பேர் முன்களை போட்டாலும் சரி, குடிவெட்டினாலும் சரி, என்னோடு கூட அவர் என்ன பண்ணுகிறாரு, இருக்கிறாரு. என்னை சுத்தமா என்ன பண்ணுகிறார், தாங்க பண்ணுகிறாரு. என் பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து என்ன பண்றாரு, நீக்கி விடுகிறாரு. நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொண்டே
கர்த்தர் என்னை என்ன பண்றாரு? தாங்குறாரு. ஒவ்வொரு நாளும் அவரை நாம் பாதுகாக்கிறதுனால தான் நாம் என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளையும் நாம் என்ன பண்ணுகிறோம்? காண்கிறோம். அவருடைய கிருபை நமக்குள்ள காணப்படுகிறதுனால தான், அவருடைய கரம் என்னோட கூட இருக்கிறதுனால தான் நைட்டு நான் படுத்தேன் என்று சொன்னால் நாளை எனக்கு என்ன பண்ணுகிறாரு? சுகமாய் தாங்க பண்ணி எங்களுக்கு செய்கிறார். இல்ல நம்ம படுத்து தூங்குறோம், காலையில எந்திரிப்போம்னு யாருக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. அந்த நேரத்துல அவரை என்ன பண்றாரு? சுகமாய் தாங்க பண்ணி புதிய நாளை காண செய்கிறாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? காண முடியாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம பார்க்கிறோம் இல்ல, அவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்றோம் இல்ல, அதை ஒரு கொடுத்த கிருபை. அப்படி கொடுத்த கிருபையை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை என்ன பண்றாரு? தாங்குறாரு. அவருடைய கரத்தினால என்ன பண்றாரு? சுகமாய் தாங்க பண்றாரு. அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனுடைய சமூகத்துல வந்து சேருவேன். அவரை ஆராதிப்பதற்காக எனக்குள்ள என்ன கஷ்டம் இருக்கிறதோ எல்லாமே அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறாரு. அதனால நான் எதை குறித்து என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன், கலக்கம் பண்ண மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவரை என்ன பண்றாரு? சுகமாய் காண்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடைய தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு ஜனத்திலே இருப்பதாக. அவன் பெற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் சுற்றிருந்த ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், கிருபை கிடைக்கணும். அவங்க எத்தனையோ நாட்கள் என்ன பண்ணிட்டாங்க? எகிப்துல அடிமைத்தனமாய் வாழ்ந்து வந்துட்டாங்க. எத்தனையோ நாட்கள் அவங்க பட்டினியினாலும் கஷ்டத்தினாலும் வேதனையினாலும் என்ன பண்ணாங்க? கடந்து வந்துட்டாங்க. இனி வருகிற நாட்களில் உங்களுடைய ஆசீர்வாதம் ஜனங்கள காணப்படட்டும் என்று சொல்லி தனக்குள்ள இருந்த சஞ்சலத்தை அவன் என்ன பண்ணினான்? தேவனுக்கு முன்பாக ஊற்றினவனா காணப்படுகிறான். அவருக்கு முன்பாக என்ன பண்ணுகிறான்? வேண்டுதல் செய்கிறவனாய், அவனுக்கு முன்பாக அவனுடைய விண்ணப்பத்தை செலுத்துகிறவனாய் காணப்படுறான். அவரை என்ன பண்ணுவாரு? சுகமாய் காத்து வழி நடத்துவாரு, என்னை தாங்குவாரு. இதுவரை வழிநடத்தி வந்த தேவனை இனி வழிநடத்துவார். இந்த மாதம் ஒரு வருடம் தொடங்கி 6 மாத காலம் வரையில் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? சுகமாய் ஆங்கியிருக்கார். எத்தனையோ விளைவுகள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். எத்தனையோ வேதனைகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கண்ணீர் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? கடந்து வந்திருப்போம். எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணாரு? சுகமாய் காத்து வழிநடத்தி வந்தது. இனி என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பாரு, என்னை தாங்குவாரு என்று சொன்னால் அவருடைய கரை என்னோட கூட என்ன பண்ணது? இருக்குது. என் தலை என்ன பண்ணுவாரு? சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி அவர் வழிநடத்த வல்லவர். ஆகவே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு கண்களை மூடி நேரத்துக்காக நன்றி அப்பா. சங்கீதத்தின் மூலியமாய் தகப்பனே, அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு தகப்பனே, நாங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நாங்கள் இப்படி சமூகத்தில் துதிக்கிறவனாய் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டாங்க. நீர் எப்படி ஒரு சுகமாய் காணப்படுறீங்களோ தகப்பனே, அதை கூட எங்களை பாதுகாத்து இவ்வளவுமாய் வழிநடத்த தேவனை நீ நன்றி நம்புகிறோம். சொல்கிறோம் காரணம் எங்களோடு கூட இருக்கிறார். இதை நேரத்துக்கு காரணங்கள் போட்டு ஆலோசனை வழிநடத்துங்க. முதலாம் நேசம் செய்கிற நல்ல பிதாவே, எல்லா கருத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம். மிகுந்த கிருபையின்படி வல்லமைப்படி கர்த்தருடைய கிருபை கர்த்தரை அனுக்கிரகம் எங்களோடு இருந்து நடத்தி வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்ல எல்லாம் துதிப்போம். தேவரே நீ நல்லவர், நன்மை செய்கிறவராக நீதியின் தேவனே என்னை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எங்களை நேர்வரை காப்பவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அப்போதான் எங்கள் வேதனைகள் உபத்திரங்கள் பிரச்சனை போராட்டங்கள் விடுதலை கொடுக்கிறவரே மக்கள் நன்றி. ஆண்டவரே துதிக்க கிருபை பெறுகிறபடினால வல்லமைகள் பெறுகிறபடினாலே மக்கள் நன்றி என்று சொல்லுவோம். எல்லாம் சோதரிப்போம். ஆண்டவரே சோதரிக்கிறோமான கர்த்தாவே துதிக்கிற மாட்டவரே துதிகள் வந்து வாசம் பண்ணுகிறவரே எப்பெல்லாம் நாங்கள் கைகளை உயர்த்தி போறப்பட்டோம் அப்பெல்லாம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் இந்த பிரசனம் ஆண்டவரே வேதனைகள் நம்ம கைகளை தட்டி ஒழுங்காண்டவரே தேவனுடைய கிருபை தேவனுடைய வல்லமை தேவனுடைய பிரசனம் பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அவருடைய கட்டைகளெல்லாம் உடைந்து தலைகளெல்லாம் உடைந்து போய்விட்டன.
தாவீது ஆண்டவரே சந்தோஷமான நேரத்தில் ஆடி பாடி குதித்தபடியான ஆண்டவரே தேவன் கர்த்தாவே உங்களுடைய பிரசனம் இறைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஜனங்கள் எப்பெல்லாம் துதிக்கிறார்களோ அப்பெல்லாம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே மற்ற நன்றி என்று சொல்லுவோம். தேவரே நீர் எல்லோரும் இருக்கிற கிருபைக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, மற்ற நன்றி என்று சொல்லுவோம். அலையிலோயா அலையிலோய் 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 அலையிலோயா துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். தேவரே மற்ற ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் தகப்பனே, மற்ற நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோம். தேவரே மற்ற நன்றி அதிசயமே ஆராதனா பரலோகமே பரிசுத்தமே ஆராதனா அதிசயமே அற்புதமே ஆராதனா பரலோகமே பரிசுத்தமே ஆராதனா துதி 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 ஆராதனா Hallelujah, hallelujah, ஆராதனா துதி 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 Hallelujah, hallelujah, ஆராதனா துதி 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 ஆராதனா Hallelujah, hallelujah, ஆராதனா Hallelujah, hallelujah,
பயத்தில் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக விடுதலை நாயகன் வெற்றி வேத நான்கு பிரசன நிரப்பும் மகிமையை நிரப்பும் என்று சொல்லி தேவனை கருதி நோக்கி பார்ப்போம். தேவனை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் என் இயேசுவே என் இயேசுவே நான் உம்மை தேடுவேன் நான் நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம் எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே
நான் தேவனே நீ நல்லவராக நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த கர்மானம் உங்களிடத்திலிருந்து வருகிறேன் என்று பார்க்கிறோம். நாங்கள் உண்மை தேடும் பொழுதுதான் எங்களுக்கு ஆண்டவர் தேவனை கத்தாவே எங்களை பாதுகாத்து வருகிறபடினால உங்களுக்கு நன்றி ஆண்டவர். உண்மையே தொழுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே நேற்று தினத்தில் வந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் பயத்தில் எல்லாத்தையும் இந்த தினத்தில் வாசிக்கிறாங்க. இன்றைக்கு எங்களை தருவேன் இன்றைக்கே ஆசிரியர் என்று சொன்னீங்க. உமக்கு கோடி நன்றி செலுத்துகிற ஆண்டவர். இதுவரை எங்களை பாதுகாத்து வந்தீரையாமல் குறிக்கிற ஆண்டவர். எந்த வேலையும் துன்பங்களை பாதிக்காத படிக்க உண்மை விட்டு பிரிக்காத படிக்க எங்களை பாதுகாத்துக் கொள்கிறார். எத்தனையோ பேரை நீ நடத்திருக்கேன் ஆண்டவரே. எல்லாம் முடித்து போனாலும் நீர் எல்லோரும் இருந்து இவ்வளவு நாள் வழிநடத்துகிற கிருபைகளுக்காக இந்த சமூகத்திற்கு தள்ளாத படிக்கிறது எல்லாவற்றையும் ஜெயித்து கொடுத்தவரே பாதுகாத்தவரே தேவரே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். ஏற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா கோடி கோடி கோடி
அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி
அதற்கு எபினேசர் என்று பெயர். அல்லேலூயா. இங்கே சாமுவேல் என்னும் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்காரர். அவர் ஒரு கல்லை எடுத்து அந்த இடத்துல பலி கொடுத்து ஆண்டவருக்காக ஆடுகளை பலி கொடுத்து கல்லை நிறுத்தி அதை ஜெபம் பண்ணி அந்த இடத்துக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார்? எங்கள்கிட்ட இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. எபினேசர்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் இவ்வளவு நாள் எங்க கூட செய்கிறார், உதவி செய்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் இவ்வளவா உதவி செய்கிறார்? அல்லேலூயா. மற்றவங்க கையை தூக்க மாட்டேன், எனக்கு யாரும் ஒரு உதவி செய்ய. அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணம் உண்டு. எப்பொழுது என்ன செய்வாங்க, எப்போதெல்லாம் ஆண்டவர் எதிரிகை மேல ஒரு வெற்றியை கொடுத்தாங்கன்னு உடனே அதை வந்து சோதனைப்படியாக, நன்றிப்படியாக, காணிக்கைப்படியாக ஒரு தட்டில படங்கள்லாம் கொண்டு வந்து ஆடு மாடுகள்லாம் தேவ சமுதிர பண்ணிட்டு ஆண்டவர் எதிரி மேல எங்களுக்கு வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி ஊழியக்காரர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இஸ்ராயல் ஜனங்களும் சரி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, நன்றி படி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதை எதிர்பார்ப்பார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எஸ்ரா வழியா போயிருக்கும் போது 10 குஷ்டரோகி வந்து என்ன செய்றாங்க, ஆண்டவரை பணிந்து கொண்டு எங்களை சித்தமானால் சுத்தமாக்கும் அப்படி சொல்லி வேண்டிக் கொண்டார். உடனே கர்த்தர் என்ன பண்ணாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக வருவாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சபையில செய்தி கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்க போய் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் 10 பேருக்குள்ள சுகம் கொடுத்தேன், ஒருத்தர் தானே வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அவன் சமாரியன்னா யூதர்களுக்கும் அசரியாவுக்கும் பிறந்தவங்க. அவங்களோட தாழ்த்தப்பட்டதான்னு சொல்லி எழுச்சுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. எருசலேமுக்கு போய் போனா நேரா போகலாம். இவங்க என்ன செய்வாங்க, அப்படியே சுத்திக்கிட்டு பொய்யூர் பறவைலாம் சுத்திக்கிட்டு எடுத்துவாங்க. அப்படியே வேளாண் போயிட்டே வருவாங்க, மறுபடியும் எருசலேமுக்கு வருவாங்க. ஏன்னா சமரியாவுக்குள்ள போக மாட்டாங்க, ஏன்னா தீட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு அருவருப்பான ஒரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த 10 குஷ்டரோகிகள் 9 குஷ்டரோகி யாரு? யூதர்கள். 9 பேர் யூதர்கள். அவங்க எங்களுக்கு மட்டும்தான் தெய்வம், அந்த பரிசுத்தமான கடவுள் எங்களுக்கு மட்டும்தான், இன்றைக்கும் வேதத்தை யாருக்கும் எடுக்க விட மாட்டாங்க, எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிம்பாங்க. அதனால ஆண்டவர் சென்றாரு, அவங்க எல்லாம் தள்ளிட்டு புறஜாதியாகிய நமக்கு அந்த கிருபையை செய்தார், கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய சுத்த கிருபை கடவுள் நம்ம தெரிந்து விட்டார். அல்லேலூயா. அப்பாரு ஆண்டவரை பார்க்கும்போது ஒரே ஒரு சமாரியா உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் வேலையோடு கேட்டார், எங்க அந்த 9 யூதர்களே எங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு சமாரியம் மட்டும்தான் நல்ல இறுதியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல இறுதியம் உள்ளவங்க தான் சபையில என்ன செய்வாங்க, நிலைச்சு நிற்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கறாரு, இறுதியத்தை பார்க்கிறாரு. வாசிப்பீங்கல்ல, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு, இறுதியத்தை பார்க்கிறாரு. நம்ம கெட்டவங்களோ, உயர்ந்த ஜாதியோ, தாழ்ந்த ஜாதியோ, அது பணக்காரன் ஏழை, இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அவருக்கு தேவை இறுதியம், நல்ல இறுதியம் தான். அந்த நல்ல இறுதியம் யாருக்கு இருந்துச்சு? சமாரியன் இருந்துச்சு. அந்த ஒரே சொல்லி சமாரியன் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த சமாரியன் இவன் நல்லவன் வேற 9 பேரும் போயிட்டாங்க. அதனால ஆண்டவர் நன்றி எதிர்பார்ப்பார். இங்கே எபினேசர் பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறார்? இதுவரைக்கும் கர்த்தர் நான் ஊழியர்களாச்சு பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை மறக்கல. யாரு? சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்தணும், துக்கமா இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு காரியம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் மட்டும் நமக்கு உதவி செய்தாரு. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம், ஒரு வீடு கட்டுவா எவ்வளோ உபத்திரவம் இருக்கும். இந்த உபத்திரத்துல எல்லாம் கட்டை நின்று நம்மளை பாதுகாக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு வியாதி வருது, அந்த வியாதியிலிருந்து என்ன செய்யற? ஜீவனை பாதுகாக்கிறார். அவர் என்ன செய்யணும்? அந்த வியாதி குணமாயிட்டா நன்றி போய் என்ன செய்யணும்?
செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு அது நல்ல ஒரு குணம் இருந்துச்சு. அவங்க எப்பவும் என்ன ஒரு ஆடோ மாடோ அல்லது உற்சாகமாக நினைச்சுவாங்க. ஆலயத்தில் சாப்பாடு போடுவாங்க, காய்கறிகளை கொண்டு கனிகளை கொண்டு வந்து நினைச்சுவாங்க. ஆண்டு சமத்தில் வச்சு கர்த்தர் எங்க கூட இருந்தாரு, இந்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிச்சாரு சொல்லிட்டு அந்த பலியிடுவாங்க. அது யார் செய்தா? அன்றைக்கு தேவ மனுஷனாகிய பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேல் செய்தார். என்ன சொல்றாரு? இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ இன்னும் உதவி செய்வார். இம்மட்டும் செய்தாலும் இனிமேல் கர்த்தர் என்ன செய்வார்? ஆமா, பாடுபடல. இம்மட்டும் உதவின இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். நீ கடற்காரே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்துவார், யெகோவா தேவன் உன்னை நடத்துவார். ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்தார். அப்ப அந்த இம்மட்டும் உதவி செய்ததற்கு சாட்டா பேர் என்ன? எபினேசர். அல்லேலூயா. எபினேசர் எங்களுக்கு இன்னும் உதவி செய்வார் அப்படி சொல்லி என்ன செய்தார்? சாமுவேல் சொல்றார். பெரிய எதிரி பெலிஸ்தியன், அவன் போற இடமெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ விட மாட்டான். எதிர்ப்பு, பெரிய எதிர்ப்பு. யாரும் சொல்லி 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 அவளை மட்டத்தட்ட வேலை தான் யாருக்கு? பெலிஸ்தியன். அந்த பெலிஸ்தியரை கர்த்தர் ஒண்ணுமே இல்லாம முறியடிச்சு அப்படின்னால இங்கே சாமுவேல் எபினேசர் பேர் வச்சார். அல்லேலூயா. ஆகார் அவன் வாழ்க்கையில நிறைய உபத்திரம், நிறைய பிரச்சனை. யாரு? ஆபிரகாமுடைய மூத்த மனைவி சாரானால பயங்கர பிரச்சனை. அதனால இவருக்கு சரியா ஜெபம் பண்ண முடியாது. 2 மனைவி சண்டை போடுகிறாங்க. அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்துல தான் கர்த்தர் சொன்னாரு, நான் எல்சடாய் சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சன்னதியை பெருக பண்ணுவேன். அப்ப அவர் சொல்றாரு, என் கூட வேலைக்காரன் இருக்கான் எலியாஸ், ஆனா அவனுக்கு கூட குழந்தைகள்லாம் இருக்குது, என் கூட இருக்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, எனக்கு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு வாரிசு கிடையாது, உன்னுடைய சொந்த ரத்தத்துல இப்போ உனக்கு நான் கற்பத்தை கனியை உனக்கு என்ன செய்ய கொடுப்பேன். சாரனுக்கு ஒரு கற்பத்தை கனியை ஏற்ற காலத்தில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் தரிசனம் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனா நீ ஒன்று செய், என்னத்துல உண்மையாக அப்படி சொன்னார். அவன் சொன்ன ஆண்டவர் எதுல உண்மையா இருக்கணும்? போய் பேசக்கூடாது, போர்மை பேசக்கூடாது, தேவ சமூகத்துல நீ நினைச்சு இருக்கணும், நீ உண்மை உத்தமமா இருக்கணும். அப்புறம் அவனோட உண்மை இல்லை. உண்மை இல்லைன்னா ஆண்டு சப்தம் மட்டும்தான், ஆண்டு சப்தம் மட்டும்தான் ஏமாத்தம். அல்லேலூயா. சரியான ஆராதனை கிடையாது, பாட்டு கிடையாது, துதி கிடையாது, ஜெபத்துல ரொம்ப குறைவா இருந்த அப்படின்னாலும் அவர் சொன்னார், நீ யாரை நேசிக்கிற அப்படி சொல்லி இடத்துல நீ உண்மையாக என்று சொன்னார். அல்லேலூயா. அப்புறம் அவன் விசுவாசத்துல உண்மையாக தான் 100 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே ஒரு சண்டை வந்துச்சு. யாருக்கு? ஆகாருக்கும். ஆமா, 1000 ஆண்களுடைய மனதை ஒண்ணு ஆகாது. ஆனா 2 பெண்கள் ஒரு இடத்துல ஒழுங்கா இருந்தாங்கன்னா சண்டை வராம இருந்துச்சு. யாத்திரையாவது ஊற்றிடுவாங்க. இதுக்கு மாடல் யாரு? ஆகாரம் சாரா. 2 பேரும் சண்டை வீட்டுக்கு வந்தா, நீ சாப்பாடு போட, நீ சாப்பாடு போடு, நான் போட மாட்டேன். இதே சண்டை தான். சில இடங்களில் தான் சண்டை தான் பெரிய பிரச்சனை நடக்கும். அங்க துதி இருக்காது, சண்டை போட்டா துதி இருக்காது. அல்லேலூயா. துதி இருந்தால்தான் ஜெயம் வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? துதி இருந்தால்தான் சாத்தான் ஓடுவான், எதிர்களை மேற்கொள்ள முடியும், வியாதிகளை மேற்கொள்ள முடியும், பயம் திகில் இதெல்லாம் மேற்கொள்ள முடியும். கடன்பார்கள் எல்லாம் எல்லா கட்டிலும் உடைஞ்சு போகும். ஆட்டம் கழிக்க ஆசிரியர் உங்களை தேடி வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சண்டை போட்டு இருந்தாங்க, காரியம் நடக்காது. எது வேணுமோ குழந்தை பண்ணிட்டு கையில போயிட்டு நல்லா துதிக்கணும். அல்லேலூயா. துதி 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 துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெபம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. இந்த சாதாரண ஆகக்கூடிய என்ன ஆசிரியர் பெருசா இருக்கு, ஆனா
என்ன இல்லை, துதி இல்லை, செவை இல்லை, அப்படியே விசுவாசின் தாய் யாரு? சாரா. அங்க ஒரு துதி ஒண்ணுமே இல்லை. அங்க ஆண்டவர் தரிசனமாகி சொன்னார், ஆகார பார்த்தார். சூருக்கு போற வழியில அந்த பாலைவனத்துல ஓடி போறான். ஆண்டு சொல்ற போய் ஆகார சாராவுக்கு நீ அடங்கிடு, ஆகாரே நீ எங்க ஓடுகிற, நீ அடங்கிடு, அடங்கிருந்தாதான் ஆசீர்வாதம். அப்படி என்ன ஒரு இடத்துல அடங்கிருந்தாதான் என்ன செய்யும்? சமயத்துல ஒரு சொல்ற, பிரதர் இந்த கடையில நான் வேலைக்கு வந்தேன், சின்ன கிடையாது. அந்த ஓனர் என்னுடைய நடக்கை எல்லாத்தையும், என்னுடைய கஷ்டம் வேதனை எல்லாத்தையும் பார்த்தேன். நான் படிப்பறிவு தான். ஒரு நாள் மதியம் தருவாயில அவர் சொன்னார், ஈஸ்ட் வெஸ்ட்லாம் இப்போ கடை பள்ளி பெருகி போச்சு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் சாக போறேன். ஒரு கடையா இருந்துச்சு, நீ வந்து கர்த்தர் 2 புத்தகம் என்ன செய்தார், தானால ஈஸ்டும் வெஸ்டும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். பாம்பேல என்ன பெரிய ஆக்கிட்டார். நான் என்ன செய்ய போறேன், இனிமே நீ சின்னதுல இருந்து உண்மை உத்தரமா இருந்தபடினால பண விஷயம் எல்லாத்துலயும் உன்னுடைய கடையை போல நேசித்தேன், என்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய குடும்பத்தை போல நேசித்தேன். அதனால நீ இந்த இடமெல்லாம் என்ன செய்ய, நீ வச்சுக்கலாம் சொல்லி எல்லாம் எழுதி பத்திர பதிவு கொடுத்தேன். அதேவிடம் நம்ம ஆண்டவரும் அப்படிதான். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துல கத்தர் என்ன செய்வாங்க, ராஜாக்களாக மாற்றுவார். எதிர்விழாக விசுவாசிக்கிறேன். அதேவிடம் நாம் அதுக்காக தான் நம்ம தெரிந்து கொள்ள ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தில் கொள்ள வேண்டும். அதேவிடம் எது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் படைத்திருக்கு. அவர் ராஜா, பெரிய ராஜா, இயேசு ராஜா. அதேவிடம் உடையான சேற்றிலிருந்து நம்மளை என்ன செய்தார், தூக்கி எடுத்துட்டு அந்த சாக்கடையிலேயே திருப்பி போட்டிருக்காங்க. அல்ல, நம்மை கழுவி நம்முடைய சொந்த ரத்தத்தால கழுவி நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நம்மை தேர்ந்தெடுத்து எதை விசுவாசிக்கிறீங்க? அதேவிடம் எனக்கு ஆசீர்வாதம் வந்து சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. அதேவிடம் உங்களை அழைச்சவர் உண்மை உள்ளவர், இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்வார். அதேவிடம் அங்க ஒரு பொண்ணு பாடல், என்னை கேட்டிடும் இயேசையா, என்னை சரீரானையா, என்னை கேட்டிடும் எனதேசையா. சாரோனி ரோஜா புஷ்பே, சாரோனி ரோஜா புஷ்பே, சங்கீதம் பாருமை அடங்காம ஓடி போனோம். ஆண்டவர் அழைச்சிட்டு வந்து இது செய்தார், நீ எங்க அங்கங்க ஓடாத, ஓடினா உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கொஞ்ச நாள் நீ என்ன செய், சாரம் கையில அடைந்தீர்கள். உடனே என்ன செய்வார், சந்தோஷமா ஆண்டவருக்கு ஒரு பேர் வச்சா. என்ன பேர் வச்சா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது அவர் என்னை காண்பவரே நான் உன்னிடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். தாவீது சொல்றார், இந்த அறிவு எனக்கு எட்டாத உயரமா இருக்கு என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நீங்க எங்க இருந்தாலும், படுத்திருந்தாலும் உட்கார்ந்து இருந்தாலும், அல்லேலூயா, நடந்தாலும் தூங்கினாலும் எல்லா இடங்களையும் கர்த்தர் சரி, கடையில இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம தான் மறந்துடுறோம், ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார். எதை விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், தாய் மறந்தாலும் உன்னை மறப்பதில்லையே, தன்
எடுத்தாலும் நான் திருப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லையே. எடுத்தாலும் நான் திருப்பதில்லையே. தந்தை தாயும் வேளாண் நம்ம தான் ஆண்டவரை மறந்து போவோம். அல்லேலூயா. அந்த 9 குஷ்டரோகி போல அது ஒருத்தர நம்ம இருக்கும். நம்ம மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஆமா, ஆண்டவர் மறக்காதவங்க எப்ப பார்க்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை சபையில பார்க்கணும். எனக்கு விசுவாசம். எத்தனை வேலை பிரச்சனை போராட்டம் எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, மறக்க மாட்டாங்க. நன்றி உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு கர்த்தர் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு பாதுகாப்பார். எவ்வளவு பெரிய துன்பம் மடமாய் வந்தாலும் பனி போல விளையாடு. எத்தனை விசுவாசம் எல்லாருக்கும் தட்டி தேவர்கள் நன்றி செலுத்தும். அல்லேலூயா. அவர்தான் பேர் வைக்கிறார், என்னை கண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லி எல்லோரே அப்படிங்கிறார். என்னை காண்பவரே, ஆண்டவருக்கு பிரச்சனை போராட்டம் எல்லாத்தையும் பார்க்கிறேன். அல்லேலூயா. யோசிப்பு சிறசாங்க இருக்கான். எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய ஏற்பாடுல யோசிப்பு இருக்கான், சிறசாங்க இருக்கான். ஆண்டவர் எங்க இருந்தாரு? கட்டளை இருந்தாரு. யோசிப்போடு கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லாம் பார்ப்பாங்க, ஐயோ அம்மா அவ்வளோ பக்தி பண்ணாச்சு, ஜெபம் பண்றவனாச்சு, அவளுக்குதான் இத்தனை அவமானம், இத்தனை பிரச்சனை, இத்தனை போராட்டங்கள், இத்தனை நெருக்கங்கள். அல்லேலூயா. அவனை போய் ஒரு பொண்ணு பழி சொல்லி சிறையில போட்டாச்சு அப்படின்னு. அல்லேலூயா. ஆனா அவனை தேவனுக்கு என்ன செய்யல, விலகல. அவனும் தேவனோடு இருந்தான். நம்மளாம் பாத்தீங்கன்னா போய் ஏதாவது பழி சொல்லி நம்ம ஓய்வு பேசிக்கிட்டே இருந்தா நம்ம சமையல் என்ன செய்வோம். நிறைய காண போனாங்க, இருக்கிற அரசு தெரியாம போனாங்க. ஏன்? ஆண்டவர் நினைச்சிருக்க தெரியல, அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்ல உடனே விட்டு போனாங்க. சபை யார் தெரியுமா? தலையாக கிறிஸ்து நான் தான். என்னதான் மறந்து போனேன். எத்தனையோ பேர் பைபிள் காலேஜ் படிக்க வச்சேன். அதெல்லாம் என்ன செய்யுது, தலைக்கு ஆண்டப்பட்டு கடைசியில் என்ன செய்யுது, எல்லாம் வீணா போச்சு. ஒரு நடத்திக்க முடியல. நம்ம சபைக்கு ஊழியத்துக்கு கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தருக்காக ஒவ்வொருத்தையா பேர் சொல்லி அழைச்சேன். கர்த்தர் சொன்னார், இவனை அபிஷேகம் பண்ணு, இப்ப நான் அபிஷேகம் பண்ணு, இப்ப நான் கூப்பிடு, இப்ப ஊழியத்துக்கு கூப்பிடு, இப்ப நான் பைபிள் காலேஜ் படிக்க. ஆனா அது கொஞ்சம் பேர் தான் நினைச்சிருந்தாங்க. சாமுவேல் தஞ்சாவூர்ல இருந்து அந்த ஆசீர்வாத ஜபத்துல இருந்து வந்து தப்பி சொன்னாங்க. ஆனா சின்ன பிள்ளையில இருந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படின்றதுனால கர்த்தர் தஞ்சாவூர்ல என்ன பாஸ்டர் ஆகிட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லலாம். தஞ்சாவூர்ல ஒரு பையனை சொன்னேன், ஜான்சன், திருப்பூர்ல போட்டேன். அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. கடையெல்லாம் வீட்டுக்கு ஊழியத்துக்கு போறேன். அவன் மாசம் ஜெபத்துக்கு போனாங்க. இப்ப எங்க கூப்பிடாரு, நான் ஆண்டுகளுக்கு அழைக்கிறேன், பஞ்சாபுக்கு போகிறீங்க. எனக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீ போ, கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. பிரசாந்த்ல எனக்கு போன் பண்ண, பிரதர் நீங்க சொன்ன மாதிரி இடத்த வாங்கிட்டேன், சபையை கட்டிட்டேன், கர்த்தரை கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு நீ சொன்னதை கேட்டு அப்படியே வந்து பஞ்சாப்ல யாருக்கே தெரியாது, இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆசிரமமாக மாற்றிட்டார். அல்லேலூயா. தேவன் அழைச்சாருன்னா அந்த அழைப்பு எப்படி உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனவே நிலையற்றவர்களிடத்துல போய் பவுல் சொல்றாங்க, போய் ஜெபம் பண்ணாத, கைகளை வைக்க சொல்லாத, சபையில அனுமதி இல்லாத எந்த மனுஷனோட நீங்க கையை வச்சு ஜெபம் பண்றீங்க, அல்லது உங்க இடத்துக்கு கொண்டு போய் ஜெபம் பண்றீங்க, வீடு போய் சாமம் பிடித்து கொள்ளும். ஆண்டவர் பைபிள் பேசியிருக்கிறார். தாவீதை பாரு, தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன செய்யறாரு, அந்த சாமுவேல் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டாரு. பூர்ண வயசுல 80க்கும் மேல வயசுல தான் அப்ப பூர்ண வயசுல செத்து போனாங்க. அல்லேலூயா. அந்த ஆசிரியர் வயசு. ஆனா சவுல் கழுதை போனவனை போய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ராயேல்ல முதல் ராஜாவை
பார்க்க சாக்கமாக நல்ல உயரமாக இருப்பான். கடைசியில் பார்த்து அவருக்குள்ள பெண்கள் பிக்சர் பிக்சர் பெரிசர் எல்லாம் ஒத்துழை விடாதபடிக்கு எல்லாத்தையும் அள்ளி சொல்லும் போது நல்லதெல்லாம் பொறுக்க என்ன செய்ய நான் பேசிக்கிட்டான். வேண்டாத கொண்டு வந்து சாமியை கொடுத்து பழி கொடுத்தார். அப்புறம் அவர் சொல்ற, ஐயோ என் காதுல சவுண்ட் கேட்குது, நீ நல்லதெல்லாம் உலகத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு வீணா போனதை கொண்டு வந்து நொத்து போனதை கொண்டு வந்து பழி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லையா? அப்ப ஆண்டு சொல்றாரு, சாமுவேல் அவன் உனக்கு செலுத்தல, எனக்கு செலுத்தான். இல்லையா? அவன் உனக்கு காணிக்கை கொடுக்கல, எனக்கு தான் காணிக்கை கொடுக்கல. இதெல்லாம் நொத்து போனதும் வீணா போனதுமா 10ல் ஒரு பகுதி தசமம் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய் கொடுக்கணும். எத்தனை ஒன்றா கொடுத்து வீணா போனது ஒதுக்கி அதுவும் கொடுக்கலாமா வேண்டாமா ஆண்டவர் அறிவுறுத்தார். கடைசியில் அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா முடிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சவுளுடைய முடிவு எல்லாம் ஆஸ்பத்திரிங்களா என்ன செஞ்சான்? தற்கொலை பண்ணி செத்து போனோம். கைத்த பிடிச்சு போச்சு, பேர் பிடிச்சு போச்சு. எதுக்காக? கடவுளுடைய காரியத்தில் அற்பமாக கேட்டாங்க. ஆனா தாவீது தனக்கு வரலாம் கத்தருக்கு சாகும்போது கூட சொல்றான், வெள்ளியும் பொருளும் வைடூரியமும் மரகதம் மாணிக்கமும் எல்லாம் இருக்கு, சாகுமொழி வா, இதெல்லாம் கத்தர் எனக்கு கொடுத்த 6 வச்சுட்டு இருந்தேன். எனக்கு எந்த காசும் கிடையாது, பணம் கிடையாது. கத்தர் என்ன ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதனால கத்தருக்கு தங்கம் வைடூரியத்தாலும் ஒரு பெரிய மாளிகை கட்டணும், கோயில் கட்டணும், எருசலேம்ல பெரிய ஆலயம் கட்டணும். என்ன சொல்றாரு? நான் மகன் கூப்பிட்டு சொல்றாரு, கத்தருக்கு நீ செஞ்சீங்க, உன்னை கத்தர் என்ன செய்வார்? கீழாக்காமல் வாழாக்காமல் தாயாக்குவார். நீ செய்த எல்லாத்தையும் உணவு கொடுப்பார். அவன் அப்படியே என்ன செய்யலாம்? தகப்பனுடைய பேச்சை கேட்டான். ஆனா கொஞ்ச நாள் கடைசி நாள் என்ன பண்ணா? ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன செய்யலாம்? பெண்கள் பேச்சை கேட்டு 1000 பொண்டாட்டி ஆண்டு கொடுத்தாரு. அந்த காலத்துல பள்ளிக்கு பெருகி சொல்லி கொடுத்தாரு. ஆனா பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்ன செய்யலாம்? விக்கிரகாரம் செய்து விழுந்து போனோம். அதேவிடம் ஒருத்தர் தொடக்கத்தை பார்க்கணும், முடிவை தான் நம்ம பார்க்கணும். அவங்க கடைசி வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, இந்த முடிவை பார்க்கணும். உடலை வந்து நிறைய போல ஏதாவது சேவை பண்ணுவாங்க, அதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுவும் நடத்துறதும் நடத்துறதும் உங்களே என்ன செய்யும்? நரகத்துக்கு நேராக நடத்திடும். மழையோட அதெல்லாம் அவங்க செய்தியில பார்க்கணும், எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு. அதேவிட ஆண்டவர் காண்கிறார். அன்னைக்கு யோசேப்பை கண்டார் ஆண்டவர். சிரசால இருந்த யோசேப்பை கத்தர் என்ன செய்யறார்? கண்டார். அவரோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். மழையோட வர பாருங்க, ஒரு நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஆண்டவர். யார்? ஈசாக்கு. ஈசாக்கை பார்த்து கேட்கிறார், உன் புத்திரன் ஏகசுதன் பார்க்காம, உன் செல்லகுமாரன் ஏககுமாரங்களை பார்க்காம நீ அவனை கொண்டு வந்து அதிகாலையில போய் அந்த மோரியா மலையில போய் அவனை துண்டுதான் வெட்டி பறி கொடுக்க வேண்டும். ஆந்திராவுக்கு இருந்தே பிடிக்குது, கைகள்லாம் நடுது. அதுக்கும் ஆண்டவர் என்ன இப்படி சொல்றாரு? ஒரு மலையை போய் சுத்தி காட்டுனா பரவாயில்லை, ஆனா அங்க வந்து பழி எடுக்க கொடுக்குறாரு, அப்படி பழி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு கீழ்படிச்சு அப்படியே கூட்டு போனான். அதையும் ஆண்டவர் அப்படியே விட்டாரா? யாரும் கேட்கிறாங்க, எங்க 6 காலம் பழி கொடுக்க போகிறீர்கள்? மகன் கேட்கிறான், கோயில் சந்தமா கேட்கிறான், அப்பா என் கையிலேயே வேறெல்லாம் பழி கொடுத்து கேட்கல, என் கையில நெருப்பிட்ட இருக்கு, பழிக்கு ஆவி கேட்பான். பேசாமப்பா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அதையும் ஆகிய இருக்கிற வசத்துல அவர் அப்படிதான் இருந்த, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் எகோவா ஈரே அப்படின்னா நம்முடைய பிரச்சனை என்ன பழிக்கு தேவையோ ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அலையா அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னா நான் உங்களை தெய்வம் சாதாரணமான தெய்வம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அலையா நான் வழிபடுற தெய்வம் அவர் சாதாரணமானவர்கள் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அலையா பிரசாந்தத்தில் அப்படிதான். போன மாசம் நாங்க போய் உள்ள போய் இறங்குனதும் ஆண்டவரே ஏசிதாரே சொல்லிக்கல, அங்க நாங்க இருக்கிற வீட்டில் உள்ள இருக்க பயங்கர வைக்க முக்கிய விட பல மடங்கு சூழலா இருக்கும். பாம்பையில உள்ள இருக்க முடியாது. எல்லாரும் பழங்கா பிடிக்காம நாங்க வெளியே பாம்பைக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த பேஸ் அசிஸ்டர் மலையாள அசிஸ்டர் போகணும்னு சொல்றாங்க. ஆண்டுகளுக்கு நல்ல ஏசி கொடுத்துட்டாரு. போன மாசம் நம்முடைய கூடாரம் பாம்பையில இருக்கிற கூடாரத்துக்காக கிளம்பணும்.
ஏசி வேணும். ஆனா ஆண்டு எனக்கு ஏசி கொடுத்துட்டாரு. அலையிலையா அப்ப சாந்தி பொன்மணி சொல்லுது, ஆண்டவர் எனக்கு ஏசி கொடுத்துட்டாரு. போன மாசம் ஜோமன்ல நீங்க வளர்க்குள்ள நம்முடைய கூடாரத்துல ஏசி வேணும், ஆனா எங்களுக்கெல்லாம் ஏசி கொடுத்துட்டாரு. இப்படி ஓதா சொல்லும்போது நமக்கு நமக்காக ஜெபம் பண்ணோம், நம்முடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணோம், ஏசி வேணும்னு ஆண்டவர் அங்கே கொடுத்தா இப்போ நமக்கும் கொடுப்பாரு அப்படி சொல்லி போயாச்சு. அங்கே போய் இறங்குனதுமே ஒரு கார் வந்து இருந்துச்சு. அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு 3 பெட்ரூம் கிடையாது, 3 பெட்ரூம் கிடச்சி அதுக்கு ஜெபம் பண்ண உடனே வாங்க, இன்னைக்கு தான் நான் உங்களை கூப்பிட்டு போடான்னு இருக்கிறேன், ஆனால் வந்தோடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏசி ஒன்று. அதையா யார் கொடுத்தேன் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், விருந்தர் ஏசி இங்கே வந்து உள்ளே வந்தேன், ஒரே வெக்கையாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறேன். நாங்கள் சொல்கிறோம் போன மாதம் ஜெபம் பண்ணோம், சபையில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பெங்களூர்ல இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்கிறார், இப்போ காலையில் ரூமுக்கு வரும்போது முதல்ல உனக்கு 3 பேர் கொடுத்ததுனால அவருக்கு நன்றி பலியாக கடவுளுக்கு ஒரு ஏசியை வாங்கி கொடுத்து சொன்னார். நிறையா ஏசி கொடுத்தாங்க. ஏசி வாங்க சொன்னாங்க. சரி ஏசி வந்து பிளக் சொன்னால் ஏசி ஓடுன்னு பார்த்தா ஒருத்தர் மாற்றோட கூப்பிட்டு கேட்கணும். அவன் சொல்ல 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஏன்னா ஊழல் வந்தோட 14,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது? சரி ஆண்டவர் பார்த்து போவார். மாட்ட சொல்லி பேசி மாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது முடிச்சாச்சு. அவன் சொல்கிறான் பில்லு முடிச்சான் 14,000 ரூபாய் ஆச்சு. அப்படி கார்த்திகை நான் பார்க்குறேன், கார்த்திகை இப்போ போய் 14,000 ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படி இல்லை. ஒருத்தர் அப்படி ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படி சரி ஃபோன் பண்ணால் அதை ஃபோன் பண்ணி கொடுக்குறோம். என்ன சொல்லி அந்த ஏசி மாட்டினாலும் அவருக்கு கொடுத்தாரு. இந்த 14,000 ரூபாய் நான் கொடுத்துட்டேன், நம்பர் சொல்லிட்டு உடனே ஆட் பண்ணுறேன். இந்தியாவில் அப்படி சொல்லி கேட்டால் அவர் கூட வந்தவர், நீ 50,000 கொடுத்து பெரிய ஏசியை வாங்கி கொடுக்குறீங்க, கடவுளுக்காக 14,000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாதா? அதனால தான் நான் கொடுக்குறேன். அதையெல்லாம் பாருங்க, நம்ம ஆண்டவர் பெரியவர். என்ன விசுவாசம்? அதையெல்லாம் நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு மேலாக ஆசிரியர். என்ன விசுவாசம்? அதையெல்லாம் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. அதையெல்லாம் இம்மட்டும் உதவி செய்தால் கத்தோலிக்க பருவத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அவ்வளவுதான். அப்படி நம்ம விசுவாசமா இருந்தோம்னா அந்த வசனங்களை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் பிள்ளைகளுக்கு உதவி செய்து ஈசாக்க பலிப்பீடத்துல இருந்து சாக போற தருணம், அதாவது மரண நேரம், மரண பயம், மரண தண்டனை மாதிரி சாக போற நேரத்துல கர்த்தர் அவருக்கு விடுதலை கொடுத்தார் என்றால் நமக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா? அலையலுயா, எத்தனை விசுவாசம் இருக்கு? எல்லா காரியங்களை கற்று தேவன் சொல்லுவோம். அலையலுயா, நம்முடைய தேவன் பெரிய தேவன். அலையலுயா, விசுவாசத்துல தான் நீதிமான் என்ன செய்வோம்? பிழைப்பான். அலையலுயா, ஆபிரகாம் எல்லாத்தையும் விசுவாசித்தானா அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். அலையலுயா, மிகவும் ஆசீர்வதித்தாராம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35 பாருங்க, ஒண்ணுமே இல்லாம கையை வீசின கையும் வெறுங்கையுமா போன ஆபிரகாம கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரா? பார்த்தீங்களா? பிசாசு சொல்ல விட மாட்டான், மிகவும் ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தாரா? கொஞ்சம் பேருக்கு தான் வருது ஆசீர்வாதம், மீதி பேருக்குலாம் தொண்டை எல்லாருக்கும் விட மாட்டான் பிசாசு. அப்படியே கட்டி வச்சிருக்கிறான். அலையலுயா, நம்மளால துதிக்க முடியல, பாட முடியலன்னு என்ன காரணம்னு தொண்டையில தான் காரணம். அலையலுயா, பாருங்க, மானம் போய் ஒரு சிங்கம் பிடிக்குது, புலி பிடிக்குது, எங்க பிடிக்கும்? சொல்ல மாட்டேங்க, நாங்க மானே பார்த்தது கிடையாது, புலியே பார்த்தது கிடையாது. அலையலுயா, எங்க போய் பிடிக்கும்? ஆமா, தொண்டையெல்லாம் போய் பிடிக்கும். அதனால நம்ம துதிக்க முடியாதபடிக்கு வாயை கட்டி வச்சிருப்போம் பிசாசு. அலையலுயா, ஆனா அந்த தொண்டை பிரச்சனையிலையும் துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒரு முழுத்தா திரும்பி வருவான். துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒரு முழுத்தா திரும்பி வருவான். துதிக்கொண்டாடி மனிதனை திரும்ப துதிக்கொண்டாடி துதிக்கொண்டாடி மனிதனை இடிப்போ அகிழ்ந்து பாடி ஏடிப்போ பிடிப்போ துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒரு முழுத்தா திரும்பி வருவான். துதியெடுத்தா சாத்தான் ஓடுவான்.
கிருபை என்ன செய்யும் பெருக்கம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால துதி எப்பொழுது என்ன செய்யணும்? என் நாவில துதி இருந்துகிட்டே இருக்கும். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரன் ஆவி சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன செய்வேன்? சோதரிப்பேன். நம்முடைய துதி எப்பொழுதும் எனக்கு நினைவோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அந்த துதி எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கணும். துதிக்க மறந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், தேவனை மாத்திட்டீங்கன்னா. துதி இல்லைன்னா ஜெயம் இல்லை. துதிக்கலைன்னா நீங்க எங்கேயும் வெற்றி பெற முடியாது. அல்லேலூயா. வாழ்க்கையில வெற்றிக்கு காரணமே ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி துதி. அல்லேலூயா. துதி இல்லைன்னா எந்த நாள் கூட போக முடியாது. அந்த குஜராத்ல போய் வல்லமையா ஊழியம் செய்து வரணும்னா காரணம் துதி தான். குஜராத்ல போய் பைபிள் போக முடியாது, துதிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. எப்பவும் மன்னன பாட்டுலாம் என்ன செய்வாங்க? அருவா கத்தியோடு வந்துடுவாங்க, சொல்லி கொடுவாங்க. அலைகளா தப்பெல்லாம் புகுந்து அடிப்பாங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரோம்னா ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கொடுக்கிறார். எத்தனை விசுவாசம்? அலைகளா அங்கே போய் நல்லா குளிச்சு பாட்டு பாடி ஆறுகள் கடந்து நல்ல குளத்துல எல்லாம் குளிச்சு ஆசனம் கொண்டு வரோம்னா தேவனுடைய சுத்த கிருபை. அலைகளா தேவனுடைய கிருபை இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அலைகளா நல்ல குணங்கள் கொடுத்து டைம் கிடைக்கணும்னா ஜெபம் பண்ணுங்க. இப்போ நாளையிலிருந்து ஒரு ஜெபம் தொடங்குறாங்க கூட. காலையில 5 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஒருத்தர் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? 1 மணி நேரம் ஜெபம். காலையில் 5 மணிலேருந்து 6 வரைக்கும் ஒருத்தர் பேர் கொடுங்க. 6லேருந்து 7 வரைக்கும் ஒருத்தர் பேர் கொடுங்க. 7லேருந்து 8 மணி வரைக்கும் ஒருத்தர் பேர் கொடுங்க. ஒருத்தராக வந்து என்ன செய்யணும்? சகில் ஜெபம் நடக்கும். நீங்கள் அது பண்ண உங்கள் வீடு ஆசிரமமாக இருக்கும். தலைகள் மாறி போகும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். அடையாளம் பாருங்க, நல்ல கொடுத்த கண்களை போல கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதமா மாற்றுவார். காலையில 5 மணிலேருந்து மாலையில 5 மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் என்ன செய்ய பேர் கொடுக்கணும். அது சங்கர் வந்துடணும். சும்மா மீனா பிடிக்கிறேன் பேய்கள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவர் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணிச்சார்ல, நல்லபடியா இருந்துச்சா பாருங்க. 2 கிராமம் ஃபுல்லா நடந்துச்சு. மம்மிக்கெல்லாம் போயிட்டு சொன்னாங்க, ஆண்டவர் ஊரே கூட்டி சாப்பாடு போட்டு நல்ல கிராமம் நடந்தது சொன்னாங்க. அடையிலையா தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே என்ன செய்யாது. எந்த விசுவாசிக்கிறீங்க? அப்படியா கர்த்தர் தம்முடைய குடும்பங்களை தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாங்க. அதனால என்ன செய்யணும்? 1 மணி நேரம் ஜெபத்துக்கு வந்துடும். பகலெல்லாம் மீன் சாயந்தரமாக வந்துடணும். இல்லை அதிகாலையாக வந்துடும். தைரியா ஒவ்வொருத்தரும் பேர் கொடுக்கணும். 40 பேர் இருக்காங்க. 40 பேர் எத்தனை பேர்? 12 பேர். 12 பேர். காலையில் 5லேருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் அது பேர் உங்கள் பேரில் கொடுத்துருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க. நானும் எங்கே போனாலும் உங்களுக்காக என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அலையிலே ஆண்டு கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, புலக்கார்கள் புலக்கணுமே, புலக்கார்கள் புலக்கணுமே, கண்களெல்லாம் புலமாகலும், கண்களெல்லாம் புலமாகலும், ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றினாதான் கர்த்தர் ஆபிரகாமை மிகவும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதி ஆகமம் 24:35. நீங்களும் மிகவும் பழகி பெருகணும். அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டுடைய நாம மகிமை பெறணும்னு புறப்பட்டு போய் எல்லா இடங்களும் நற்செய்தி சொல்லணும். எல்லாரும் சபையை நிரப்பணும். அலையா ஆடு குட்டி போடுமா, மேற்க குட்டி போடுவானா? நான் சொல்ல மாட்டேன். அது கூட வாய்தான் சொல்ல மாட்டேன். ஆடு குட்டி போடுமா, மேற்க குட்டி போடுவானா? அப்ப ஆண்டுடைய ஆடு யாரு? இப்ப நீங்களும் சபைக்கு ஆடுகளை கொண்டு வரணும். அது நிரப்பணும். அங்கே வெற்றியமா கிடைக்கக்கூடாது. வெற்றியமா கிடந்தா என்ன இல்லை?
உங்களோட ஆவியில ஜீவன் இல்லை. கனி கூடாத கொடியெல்லாம் ஆண்டு வரும்போது வெட்டி போட்டுருவார். அடையா ஆமா, ராஜா சீக்கிரமா வந்துட்டு இருக்கிறார். கடல் சொல்லுது, இதெல்லாம் காமிப்பா, இவங்க எத்தனை கடலை போட்டாலும் நான் மேல என்ன செய்வேன், ஏறி வந்து பாதி பேர் எடுத்துட்டு போயிருவாங்க. யார் சொல்றாங்க? கடல் மட்டும் வயரப்போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. அடையா எல்லா இடங்களிலும் கொள்ளை நோய் மாறிக்கிட்டு போகுது. மறுபடியும் சைனால கொடிய திரும்பி வியாதிகள் பரவிட்டு இருக்கு. சைனால சீனால தான். அதான் எந்த நேரம் என்ன நடக்குது தெரியாது. டக்குன்னு நினைச்சுவாங்க, கொரோனாவை சாப்பிடணும் நினைச்சுவாங்க, எல்லா இடத்துலையும் நினைச்சுவாங்க. யார் யாருக்கு பார்க்க கூடாது, பெருசா இதை விட பெருசா நினைச்சுவாங்க, முகமூடி போட்டுவாங்க. அடையா அதனால கத்தரோடு இருந்தா கத்தரோடு இருப்பாங்க. நீங்க கத்தரை விட்டீங்கன்னா கத்தரோடு இருக்கிறார். கொரோனா டைம்ல வந்து எல்லாருக்கும் ஆணுக்கு ஜீவன் கொடுத்தாரு இல்லையா? அடையா கொரோனா டைம்ல தான் அம்மா மெடசாமா தூக்கிட்டு வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? கொரோனா டைம்ல தண்ணி கூட குடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. கொரோனா டைம்ல இங்க வந்து எல்லாருக்கும் ஆண்டு ஜீவனம் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்ல, எந்தெந்த வீடுகளுக்கு கொரோனா வியாதிக்காரங்களோட தொடர்பு போட்டோம் அதெல்லாம் சொன்னாங்க. ஐயோ அங்கிட்டே சோகம் நான் புஸ்தகம் ஒட்டிக்க போகுது. அடையா ஐயோ கையில சோப்பு போட்டுவாங்க, முகத்துல முகமூடி போட்டுவாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் கையை தொட்டு தான் சோகம் பண்ண சொன்னேன். அடையா வியாதிசர்கள் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது ஆமா வேதாசனம் என்ன சொல்லுது? நான் போய் சோப்பு போட்டு கழிக்கணும்னு சொல்லியா? சோப்பை நீ போட்டுக்க, நீதான் குடிக்காம இருக்க. ஆண்டவர் வந்து எனக்கு என்ன செய்கிறார், அந்த வல்லமை கொடுத்துக்க, திருப்பி கொடுக்க சொல்லி எல்லாரையும் கொடுத்தோம். அடையா பாஸ்டர் மீட்டிங் பாஸ்டர் எல்லாம் வந்து எல்லாம் மீட்டிங் பண்ண சொன்னாங்க. யாரையும் கூடாதுக்குள்ளேயோ சர்ச்சுக்குள்ளேயோ எந்த இடத்துலையும் கூப்பிடக்கூடாது. உலகத்துல பிரஸ்தாபப்பட்ட ஒரு சர்ச்சை நம்ம இடத்துல அதுவே முடிந்துச்சு. அங்குள்ள மாதர் சிஸ்டர் நிறைய பேர் நினைச்சாங்க, கேட்டலிக் வந்து நினைச்சாங்க கம்ப்ளீட் கொடுங்க, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு. அடையா எங்களுக்கு வாங்காம இருக்க முடியல. அடையா தேவன் அற்புதம் செய்கிறத விசுவாசிக்கிறேன். அடையா கொரோனா டைம்ல இருந்து இங்க இருந்து மனராசு போனோம், இந்தியாவில கடைசி பகுதி. அடையா அங்க வந்து உத்தரதாண்டம் ஆண்டாசிவன் பார்க்கறதுக்கு சொல்லிட்டு அங்க கொண்டு போனாங்க. அடையா அங்க இருந்தப்ப எவ்வளோ இருக்கு அப்ப இங்கதான் உலக சத்திரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க. அந்த இடத்துல போய் ஜாப் பண்ண நிறைய இடத்துல ஜாப் பண்ண. அடையா அங்கே ஜாப் பண்ணக்கூடாது, பயங்கர கட்டுப்பாடு. ஆனா எல்லாத்தையும் கத்து ஓடிச்சார். அடையா இந்த வல்லராசு வந்து ஒரு கூட்டத்தை கத்துங்க ஆலயத்தையும் கொண்டு வந்தார். அடையா மனசு வந்து வருஷம் வராங்கல்ல, இந்த கொரோனா டைம்ல எப்படிப்பட்டவங்க தான் கத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அடையா நம்முடைய தேவன் மிகவும் ஆசீர்வாதமாக நமக்கு வைத்திருக்கிற தேவன். வாசி பாருங்க, ஆதியாகமம் வாசிக்கலாம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் என்ன செய்கிறார்? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். வேலைக்காரன் சொல்லணும், தேவனுக்கு எஜமான் என்ன செய்கிறார்? எஜமான் யாரு? சொல்ல மாட்டேன். யாரு எஜமான்? ஏசப்பா. நீங்க தான் எஜமான். அப்படியே இருக்கு. கர்த்தர் என் எஜமான். எஜமான் யாரு? ஆபிரகாம். வேலையார் யாரு? வேலையார் சொல்றான். ஆமா, கொள்வாக்க போய் சொல்றான், கர்த்தர் என் எஜமான் என்ன செய்தார்? மிக மாசமாக இனிமே யாரும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது. அடையா வாடகை வீடுலாம் சொந்த வீடா மாறணும். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் தான் எல்லாம் கூடும். அவ்வளவுதான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதே மாதிரி ஆண்டு கேளுங்க, ஆண்டவரே நான் தகர வீட்டில் இருக்கேன், எனக்கு மசிப்பா இருக்கு, எனக்கு நல்லா மாறி விழுத்தாங்க கொடுக்க மாட்டாங்க. அடையா அந்த சுனாமிக்கு முன்னாடி எல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்குமே இருக்கு. சுனாமி எல்லாருக்கும் வெளியே வீட்டில் இருந்தாங்க, கடற்கரை கைத்தம். இப்போ எல்லாருக்கும் மாறி விழுக்கிறது. எந்த விசுவாசிக்கிறீங்க? அடையா பழைய விசுவாசியெல்லாம் நல்ல வீடு தான் கற்றுக் கொடுத்துருக்கிற. கற்றுக் கொடுத்தாருன்னா நல்லதான் மேன்மையாய் கொடுப்பார். எந்த விசுவாசிக்கிறீங்க? அடையா வியாதி குணமாகும். ஆண்டவரை நம்புங்க, டாக்டர் நம்பாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் டாக்டருக்கு அவங்க காசு விரையமா போகுதுன்னா சரியா தசமா கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல, கடவுளை வஞ்சிக்கிறோம், ஏமாத்துறோம்னா எல்லாம் டாக்டர் தான். பைபிள் எங்கே எழுதிக்க பாருங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்துல 26
பக்கத்துல ஒரு பொண்ணு வராங்க. தான் பணத்தை எல்லாம் வித்து 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 மருந்து மாத்திரை டாக்டர் ஒரு சாபம் பிசாசு பிடிச்சி வியாதினால ஒரு சாபம் தான். அடையலையா? ஆனா எல்லா வியாதி இல்லை, சில வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்பதற்காகவே வரும். அடையலையா? தேவனுடைய நாமம் மகிமைப்பதற்காகவே சில வியாதியை கர்த்தர் அனுமதிப்பார். மார்க் 5:26 வாசிங்க. ஆமா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாமே செலவழித்து ஆமா ஒரு மனுஷனாலும் குணமாக்க முடியல. அடையலையா? ஒரு மனுஷனாலும் என்ன செய்ய முடியல. இந்த பூமியில உள்ள ஒரு மனுஷனாலும் குணமாக்க முடியாம போச்சு. நான் ஆசிரியர் எல்லாம் வச்சிருப்பான், நிறைய வித்து பார்த்தா இங்க ஆபரேஷன் அங்க ஆபரேஷன் இங்க வந்து சொல்லிட்டு பல லட்சம் ரூபாய் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து 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 நாங்க பாத்திரம் எல்லாத்தையும் வித்து கொடுத்தா கடைசியா ஒரு முடிவு எடுத்தா. அடையலையா? ஜீவனுள்ள தேவன் இங்கே வருகிறார் கேள்விப்பட்டார். உடனே ஓடினா எல்லாம் சொல்றாங்க, அதற்காக ஏறி போக முடியாது, மேலெல்லாம் ரத்த போக்கு உதிர போக்கு அப்படியே மேலெல்லாம் அடைச்சிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பையன் காணுமப்பா, பொய்யுள்ள 2 பையன் காணும் எங்க சுத்திட்டு இருக்குது. அடையலையா? வீணாம பண்ணும்போது அடையலையா? ஒரு இடத்துல அடங்கி இருக்க முடியல. 6 பிசாசு இருந்துச்சு, விரட்டி விட்டோம். மறுபடியும் என்ன செய்யுது? வெளியே போய் பிசாசை வாங்கிட்டு வரும். அடையலையா? அடங்கி இருக்க முடியல. ஏன்னா அந்த பொல்லாத ஆவி இன்க்ரீஸ் கிட்ட இருக்கும். வீட்டில் போனோம், எத்தனை பிசாசு அங்கங்க போய் இருக்க எல்லாம் கரெக்ட் பிசாசெல்லாம் அவ்வளோ பிசாசு வந்து என்ன செய்யுது? உபதிரம் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன செய்யுது? சின்ன பிள்ளைல அப்படியே பயக்கிறதுக்கு பின்னாடியே வந்து அவ்வளோ பெரிய பேய். அடையலையா? இன்னைக்கு அப்படிதான் பிசாசு என்ன செய்யுது? நதிக்கு ஆவியில் என்ன செய்ய சபையில் இருக்க கூடாது. அப்படியே வெளிக்கொண்டு அடையும். அடையலையா? யாரும் இருக்க கூடாது, விசுவாசிகள் இருக்க கூடாது. அதையெல்லாம் என்ன செய்ய செதறி போவதற்கு பிசாசு என்ன செய்ய செதறடிக்கலாம். பிசாசு அடையலையா? அடைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அடையலையா? ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அடைகிறதுனால அவன் வேலைக்காரர் சொல்றான், ஏகமான மிகவும் செய்தாராம் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அடையலையா? தேவ சமூகம் வரணும். அன்னைக்கு மோசையோடு கற்றுக் கூட இருக்க மோச போன செங்கல் 2 போடுறது, காலையை கேட்டாங்க உடனே கொடுத்தார், தண்ணீரை கேட்டாங்க உடனே கொடுத்தார். அடையலையா? என்னென்ன தேவைப்படுச்சா? மன்னா தேவை சொல்லி அதனாலே கொடுத்தார். மன்னா என்ன தெரியுமா? தேவ தூதர்கள் சாப்பிட வானத்து மன்னா. அடையலையா? ஆனா அதெல்லாம் தேவ தூதர் சாப்பிட அந்த மன்னாவா சாப்பிட்டும் இஸ்ராயல் ஜனங்கள்லாம் மறைச்சு போனாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, ஆண்டுடைய பாடி அந்த சரீரத்தை ரத்தத்தை குடிக்கிறோம். நாம ஒரு காலம் என்ன செய்ய மாட்டோம். ஒரு சிஸ்டர் தான் சொல்றாங்க, நம்ம ஒரு காலமா நான் ஆயிரம் சொல்றேன், நாங்கள் ஒரு நாளும் மறிப்பதில்லை. இதை புசிக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், மறிக்க மாட்டான். ஜீவப்பம். அடையலையா? அப்ப ஜீவப்பத்தை இயேசுடைய சரீரத்தை நம்ம உட்கொண்டா நமக்கு எப்படி இருக்கணும்? பிசாசை வந்து வந்து பிசாசு ஓடும். அடையலையா? குஜராத்தான் போன பாருங்க, ஏசாத்துல போன அப்படியே என்ன செய்யணும், அப்படியே என்ன செய்யும், அப்படியே சுருண்டு விடுது. பாம்பேல போயிடும் அடிப்பாளத்து ஒரு பிசாசு வச்சு பொருளான பிசாசு அங்கே ஜெர்மன் கேட்க மாடியில் அப்படி ஏறி குதிக்க போச்சு. அடையலையா? ஏன்னா பிசாசு நம்ம பார்த்தோம் நடுவோம். எந்த விசுவாசம்? அடையலையா? இப்ப நல்லா துதிக்கணும். ஆண்டுடைய வசனத்தை இறுதியில் என்ன செய்யணும்? ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். மாடு எப்படி அசையப்படுமோ அதே மாதிரி ஆண்டுடைய வசனங்கள் என்ன செய்யணும்? இறுதியில் வச்சுக்கொள்ளணும். எத்தனை பேர் வச்சுக்கொள்ளுங்க? அடையலையா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்க அந்த பொண்ணு, அந்த அம்மா என்ன ப்ராப்ளம் இல்லை, மேலாம் ரத்த போற மேலாம் சொல்லி அழைப்பு வியாதி ரத்தம் போய்கிட்டே இருக்கு. நேரம் ஒரு முடிவு எடுச்சு, அப்பா அந்த டாக்டர் சும்மா எவ்வளவு டாக்டர் நான் பார்க்கறது, வீடு எடுத்து கொடுத்தேன், நிலத்தை எடுத்து கொடுத்தேன், இருக்கிற பவுன் நகையெல்லாம் எடுத்து கொடுத்தேன், ஒரு நாள் குணமாக்க முடியல. அப்படிதான் இருக்கு, ஒருத்தராலே குணமாக்க முடியல. அந்த அம்மா நல்ல ஒரு தேவையான ஒன்று தெரிந்து கொண்டாங்க, இயேசுவை பார்க்கணும். எப்படியாவது போய் என்ன செய்யணும்? இந்த வீட்டுக்குள்ள யாரும் இயேசுவை தொடக்கூடாது. நேரம் வயலாக வசிசெல்லாம் அங்கே நேரம் போய் அந்த அங்கேயே என்ன செய்யுது, அங்கேயே ஓரத்தை லேசா அப்படியே தொட்டுச்சு. அடையலையா? தொட்டதும் ஒரு வல்லமை படுத்துச்சு. இயேசு கேட்கல, யார் தொட்டது? வல்லமை படுத்து நான் மணந்தேன்.
யார் அப்படி சொல்லி எல்லாரும் கேட்கிறாரு. ஒருத்தர் சொன்னாங்க, சீசர் சொன்னாங்க, இவ்வளவு கூட்டம் நெருக்கடியா இருக்குது, இவ்வளவு பேர் உங்களை தேடி வந்தாங்க, நாங்க யாரை பண்றோம் தைரியம் இந்த பொண்ணு அப்படியே பயந்து வந்து நான் தான் அப்படி சொல்லி மனதால் ஃப்ரெண்ட்ஸ் அது தைரியம் நான் சுகமாயிட்டேன். தைரியம் நாம குணமாக்குற யெகோவா ராஃபா நம்ம கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தைரியம் அவர் பேரு சுகந்தரும் தெய்வம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா வியாதியில இருந்த அந்த மகளை பார்த்து நான் சுகமிட்ட நமக்கு சுகமிட்ட கொடுக்க மாட்டாரு. அனைவரும் எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கண்களை தட்டி கவனத்தை நடிச்சிருக்கோம். அனைவரும் இன்றைக்கு சுகந்தரும் தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அனைவரும் தேவன் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். அனைவரும் இந்த உலகத்திலே இயேசுவின் நாமம் அது இனிதான நாமம். கசப்பெல்லாம் மாறிடும். இது ஒருவேளை டாக்டர் போய் கசப்பான மருந்து மாத்திரையில் இருக்கிறீங்களா? ஆண்டுடைய நாமத்தை சொல்லுங்க, இயேசுடைய நாமத்தை சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்வார். அடையா பாட்டு இயேசுவின் நாமமே இந்த நாமம் இயேசுவின் நாமமே அந்த பரிமள தைலமாக இயேசு நாமத்தை நீங்க ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். அனைவரும் அன்னைக்கு பாருங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் யூதர்களுக்கு பயந்துருக்காங்க. பரிசுத்தவான்கள் உள்ள வந்துச்சு, நல்லா துதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன நினைச்சு பாருங்க, அவங்க சொல்றாங்க, டெய்லி தெரிந்தவரும் அந்த தேவ ஆலயத்துல தப்பானியா இருந்த ஒருத்தர் மட்டும் வாசல் அருகே வைப்பாங்க. அப்பொழுது யோவானும் பேதுரு வராங்க. அவன் ஏதாவது கொடுப்பான்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், ஐயா எங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. ஊழியக்காரங்க யாரும் வந்து பணம் காசு கொடுக்க மாட்டாங்க. ஏழையா அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. ஏசு நாமத்துல என்ன செய்யும்? எழுந்து நல்ல சொல்ல உடனே அப்படியே துள்ளி பூசி ஏசினாங்க. அடையலையா இதான் ஊழியக்காரத்தை ஆசீர்வாதம். எந்த விசுவாசம்? அடையலையா பிரம்மா சதையெல்லாம் குஜராத்ல இருந்து பாம்பேக்கு வந்தாங்க. சதை பிடித்து விட்டு 32 வருஷமா அந்த வியாதி இருந்துச்சு. குஜராத்ல இருந்து கேள்விப்பட்டு வந்தாங்க. சோமனம் அந்த காலில் இருக்க அந்த பீட்டி விழுத முதல் தடவை வரும்பொழுது அப்படியே ரத்தம் சுமிக்கிட்டு சண்டை சண்டையா விழுது. சப்தம் ஏசிட்டாங்க. இடம் சின்னதா இருக்கு, இவ்வளவு கூட்டம் இருக்கிறாங்க, என்ன எந்திரிக்கிறீங்க கேட்கும். இங்க பாருங்க, அந்த அம்மா சதையெல்லாம் கீழே போட்டு போறாங்க, ரத்தமாக இருக்கு. அந்த அம்மா காலில் முடிஞ்சிருக்கு. இயேசு நாமத்தை ஜோமனை தான் பாருங்க, அந்த வியாதியே இல்லாம பூர்ண சுகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 35 வருஷமா இருந்த வியாதியை ஆண்டவர் செய்தார், சுகம் கொடுத்தாருன்னு நமக்கு ஏன் கொடுக்க மாட்டோம்? என்ன விசுவாசிக்கிறேன்? அந்த அம்மா சொல்றாங்க, பார்க்காத வைத்தியமே கிடையாதுன்னு சொல்றாங்க. அலையிலா அதனால அவர் பேர் என்ன பேர் சொல்லுங்க? யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வம். அலையிலா அவர் தான் உங்க குடிக்க நீரை தண்ணீரை என்ன செய்வார்? ஆசிரியப்பார். நீங்க சாப்பிட சாப்பாடை ஆசிரியத்து ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. யாத்திரை 23, 25. ஏன்னா அதுல கிருமிங்க இருக்கு. இப்ப எல்லாம் சாப்பாடுல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசியம், பிளாஸ்டிக் முட்டையம், அப்புறம் கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் பள்ளி அந்த என்ன இரண்டுமோ காட்டுறோம் கிருச்சாலி, அப்புறம் என்ன அந்த கர்ப்பாம்பூச்சி எல்லாம் வச்சு நூடுல்ஸ் தயார் பண்றாங்க. அப்புறம் என்னென்ன கலர்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அடையலாம் இதெல்லாம் கேடு. ஏற்கனவே நீங்க என்ன செய்யுங்க, வீட்டுல வாங்கி எலுமிச்சம்பழத்தை வாங்கி என்ன செய்யுங்க, பிரிஞ்சு சாப்பிடுங்க, தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அடையலாம் ஏற்கனவே நம்ம நாட்டில் ஆண்டவர் நல்ல வசதியை கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில். உண்மையா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமா. நவீன முறையில் கலர் வாங்குறேன், வெங்காயம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஐயோ தொண்டை வலிக்குது, சும்மா சும்மா போய் ஐஸ் தண்ணி பிரிட்ஜில் தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடாது. அங்கே பிரிட்ஜி ஒரு ஏசி வேணும், ஜோமான எதுக்காக? மக்களுக்காக தான். அதபடி ஏசி எங்களுக்கும் ஒத்துக்காது. தைரியா இயற்கை காற்று அதுதான் நமக்கு வேண்டும். தைரியா இயற்கை உலகம் தான் நமக்கு வேண்டியான உலகம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தைரியா ஏசி எல்லாம் சீக்கிரம் கடைசியில் பண்ணி வரும், நடப்பு பிடிச்சிக்கும். நிறைய பேர் ஜோமான வருவாங்க, அதான் சொல்லுவாங்க, ஜோமான வந்து ஏசி பெட்டி தான் கண்ணுக்கு முன்னாடி வரும்.
பிரிச்சு தான் கல்லுக்கு முன்னாடி வரும். பிரிச்சு தண்ணி குடிச்சிங்களா? நேரம் நேற்று யார் போயிருக்கும்போது பார்த்தா ஜவ் பண்ணும்போது நல்லா ஏசி தண்ணி குடிச்சுங்க. என்ன பிரிச்சில் உள்ள வாட்டர் குடிச்சாங்க. குடும்பத்தை குடிச்சிங்க. நான் தொலையை குடிச்சுக்கிட்டு தலையை வலிக்குது, கையை வலிக்குது, காலை வலிக்குது. தேவையில்லாத ஆணுக்கு இயற்கையாகவே நல்லதை கொடுத்துருக்க விசுவாசிக்கிறீங்க. அடையா விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். கட்டளை குடிச்சிட்டு உடம்பு என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அடையா இயற்கையாகவே நாங்கள் சொல்றாரு வாசிக்க யாத்திராமோ 23:25. ஆமா, யாரும் சேவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க தவறாம சபைக்கு வந்து பாருங்க, ஒரு வியாதி வராது. எந்த விசுவாசிக்கிறீங்க? அடையா சபாநாயகர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் நல்ல சபாநாயகர்கள் இருக்கிற அவர் சொல்றாரு, ஒரு வாரம் 1 கோடி பணம் கொடுத்தாலும் நான் ராஜசபைக்கு வரேன். அலையா கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு போயிருவேன். அலையா அந்த முதலமைச்சர் சொல்றாரு, இப்ப வந்திருக்க முதலமைச்சர் சொல்றாரு, எப்படியா சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய கருங்கள் அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார். வேதவசனம் வாசித்து என்ன செய்றாங்க, சபையை ஆரம்பிக்கிறாங்க. அலையா ராஜ தர்மர்கள் அமேராக்கமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு தான் கடவுளை பத்தி நல்ல அனுபவம் இருக்கு. ஆனா விசுவாசிகளுக்கு அந்த அனுபவம் செய்யும். ஞாயிற்றுக்கிழமை காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். எங்க சம்பாதிக்கணும்? எங்கேயாவது நகரத்தில் போயிட்டு காப்பீட்டு போயிட்டு எங்க போக வேண்டியதான், அங்க போக வேண்டியதான். அலையா ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன செய்யுங்க, ஆண்டோட வாங்க. அலையா என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆண்டர் டிராயிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நிறைய பையனோட தேடி வராங்க, நிறைய ஆளுங்க தேடி வராங்க. எங்க அம்மா என்ன சொல்றாங்க, அம்மா ஞாயிற்றுக்கிழமை கடவுளுடைய அலையா அதில் கோடி பணம் வந்தாலும் அது எனக்கு என்ன செய்யாது, ஒத்து வர வேண்டாம். கோடி செல்வங்கள் கொடுத்தாலும் என் ஆண்டவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன், விளக்க மாட்டேன். அது ஞாயிற்றுக்கிழமை நன்றியோடு ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். அப்படி செய்து பாருங்க, திராண போட்டவங்க பெரிய பெரிய போட்டோ கொடுப்பாரு, பெரிய பெரிய வீட்டில் கொடுப்பாரு. எதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேணா தூக்குடியில் போய் கேளுங்க. ஒரு சின்ன கம்பெனி போய் ஜாப் பண்ண, லாப கம்பெனி இங்கே கூடாரத்துக்கு வந்துட்டேன். வேளாண்மையில் கூடாரம் கிடைக்கும் போது ஒரு அம்மா லண்டன்ல இருந்து வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு 2 ப்ராப்ளம், ஜாப் பண்ணோம், எல்லாம் சரியாயிட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க, லண்டனுக்கு போனாங்க. அப்போ நான் அந்த பிரச்சனைகளை சொன்னேன். சின்ன கம்பெனியாக இருந்துச்சு, அந்த தூத்துக்குடி கம்பெனி நிலாசிப்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு, ரால் கம்பெனியில் ஜாப் பண்ணேன், சின்னதாக இருந்துச்சு. அந்த அம்மா அங்கேருந்து எனக்கு ஏகப்பட்ட அந்த பாக்ஸில் சூப்பு கொண்டு வந்துருக்காங்க. சூப்பு ஊறுகாய், நாலு ஊறுகாய், மீன் ஊறுகாய் எல்லாத்தையும் பாக்ஸை பிரிச்சு பார்க்க, லண்டன்லேருந்து பிரிச்சு பார்த்தா அதில் இருந்த சூப்பு பவுடரும் நாள் பிடிக்கல. எங்கள் பையன் கேட்கும்போது பெருக்கு என்ன பிடிக்குன்னா, பெருக்கு இதெல்லாம் பிடிக்கணும்னு அவங்க அங்கேருந்து அனுப்பினாங்க. இதெல்லாம் வேற எங்கேயும் கிடையாது, தூத்துக்குடியில் நீங்கள் சொன்னீங்கல்ல நாலு கம்பெனி, நான் வேளாண்மைக்கு வரும்போது நீங்கள் சொன்னீங்க இந்த கவர்மெண்ட் சொல்லி இப்போ பெரிய கம்பெனியாக இருக்குது. இந்த கம்பெனி அங்கே மட்டும் தூத்துக்குடியில் மட்டும் பெரிய கம்பெனி இல்லை, எங்கே இருக்குது லண்டன்லையும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் பெரிய கம்பெனியாக இருக்குது. அதையா செபம் ஒரு நாளும் வீணாகாது, துதி ஒரு நாளும் வீணாகாது. எதை விசுவாசிக்கிறீங்க? அலையா ஞாயிற்றுக்கிழமை அந்த கம்பெனி இன்றைக்கு மூடி நல்லா கடவுளை ஒர்ஷிப் பண்ற ஒரு கம்பெனி. அலையா ஞாயிற்றுக்கிழமை போய் பீடம் பிடிச்சமாதிரி கலையில சம்பாதிக்க, அந்த சம்பாதி இதை சம்பாதிக்க ஒரு புரோஜனம் கிடையாது. இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கோம். அந்த ஐயா சொல்றாரு, ஐயா இந்த லாஜி மேல இந்தியவே அலையா திடீர்னு பார்த்து ஒரு ஊழியக்கார் சொன்னார் சொல்லிட்டு அதை அப்படியே செய்யுது. நம்ம சமயம் கொடுத்தாங்க, வேற ஊழியக்கார் சொன்னாங்க அப்படியே எழுதி கொடுத்தாங்க. அன்னைக்கு படுத்தவர் தான் வியாதி 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 வியாதி. இன்னைக்கு பார்த்து சாக்கும்போது இனிமேல் டக்குன்னு செத்து போடாது. அதுக்கு அந்த இடம் போயிட்டு நிலமெல்லாம் அவ்வளோ ஆசையாக இருக்குது. ரயில்வேலாம் கொண்டு போயிட்டு நம்ம ஒன்றும் கொண்டு போட முடியாது, கொண்டு வர முடியாது. ரயில்வேலாம் பருவத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆண்டு கூட்டான டக்குன்னு எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும், போக வேண்டியதுதான். நேற்று இடத்துல ஒரு சொன்னார், ஒரு சினிமா நடிகர், ஐயோ வீட்டுக்கு போயிட்டு வரேன், வெளியே போயிட்டு வரேன், கல்யாணத்துக்கு போயிட்டு போறேன்னு வந்தாரு. மறுநாள் காலையில் வாக்கிங் போகிற மாதிரி போனாங்க, ஆர்டர் டாக்டர் செத்து போயிட்டார். இவ்வளோ சொத்து பங்களா எல்லாத்தையும் தேடி வச்சுக்கிறார். ரொம்ப கண்டிஷனாக இருப்பார், வீட்டுக்குள்ள யாரும் விட மாட்டார், எதையும் எடுக்க விட மாட்டார். இவ்வளோ செல்வங்களை தேடி வச்சு சின்ன ஆர்டர் டாக்டர் போயிட்டார். இதயத்தில் இயேசு இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம், இங்கேயே வாழ முடியும், சொல்லுங்க அங்கேயும் வாழ முடியும். அதைவிடம் இயேசு இல்லாம நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நீங்க குடிக்க நீரையும் உள்ள உணவையும் என்ன செய்வார்,
அங்க எதுக்கா அவர் பெரிய டாக்டர், நானே ஒரு பரியாதையாக கர்த்தர் நீ உண்டு வீட்டில் குடிக்கிறீரே நானே செய்வேன், ஆசிரிப்பேன். ஒவ்வொரு சாப்பாடும் சாப்பிடும் போது ஆண்டவரே இந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக மாறும், இதில் உள்ள கிருமியெல்லாம் போகட்டும். ஆண்டவரே இந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது கர்த்தர் இதை ஆசிரியர் சொல்லி சாப்பிடுங்க. அடையாளம் அங்க இருக்க இல்லையா? ஆமா, யார் செய்யணுமா? முதல் டீச்சர் ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு வராத எல்லாத்துக்கும் யார் கேட்டார்? அதனால முதல்ல மிஸ்டர் உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள். அப்புறம் அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் என்ன செய்வார்? ஆசிரிப்பார். ஆசிர்வாதம் வேணும், நீங்க டாக்டர்கிட்ட போகாம இருக்கணும்னா முதல்ல என்ன செய்யுங்க? ஆமா, ஆராதனை கலந்து கொடுங்க. எல்லா நேரத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அலையலுயா. அவர்தான் பாவத்தை மன்னிக்கிறவர், வியாதியை குணமாக்கிறவர். அலையலுயா. அவரையே நீங்க நம்புங்க, கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? உங்களை கைவிட மாட்டார். எல்லாம் முழங்கால் படித்து தேவனுடைய சமத்தை நோக்கி ஆண்டவரே நீங்க மட்டும் எனக்கு போதுமானவர். இந்த உலகமோ இந்த உலகத்தில் உள்ளவைகளா எங்களுக்கு மட்டும் செய்ய முடியாது, ஆண்டவரை மேன்மைப்படுத்த முடியாது. நீங்க தான் மேலானவர், நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலனாகிய கர்த்தாவே. தேவன் உண்மையே நோக்கி பார்க்கிற மாணவர், இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனை பராமரிப்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு சோதரம் ஆண்டவர். எந்த விதத்துல என் இடத்துல தவறு இருக்காப்பா? ஞாயிற்றுக்கிழமையில வராம நான் பாடி வீணான காரியங்களை செய்திருக்கானா? ஞாயிற்றுக்கிழமை வேலை வேலை வேலைன்னு ஆண்டவரே தேவை உலகத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறானா? தேவர் அதெல்லாம் என்ன மாற்றினாண்டவர். தேவடைய கண்ணிலெல்லாம் தொடங்கினாண்டவரே. குடும்பத்துல சண்டையா, சமாதானமையா, பிரச்சனையா, போராட்டமா, அவமானமா, நிதியா, தேவனை நோக்கி பாருங்க. எல்லா துன்ப நேரத்திலும் அவரே உங்களுக்கு ஆறுதல். சகல வியாதியை அவரால் குணமாக்க முடியும். ஒரு மாலையான பொழுது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துக்காக வரும்பொழுது சகல வியாதிசையும் அவர் இடத்தில் கொண்டு வருவார்கள். அவர் அத்தனை பேரையும் தொட்டு சுகமாக்குவார். வியாதிகளை நடக்க முடியாதவர்கள், பலவீனமானவர்கள் எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அத்தனை பேரையும் தொட்ட தெய்வம் என்னை கொடுங்கப்பா. நான் இப்போ டாக்டர் போகக்கூடாது, டாக்டர் வீணா என் பணத்துக்கு போய் கொடுக்கக்கூடாது. அது ஆண்டவரத்தில் கொடுக்கும்போது ஒரு சபை கட்டவோ வளர்ந்தவர்களுக்கு ஒரு ரூம் கட்டவோ உதவியாக இருக்க மாட்டவர். ஆண்டவரே தேவ கர்த்தாவை சபை வளர்ச்சியை மட்டும் நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே இங்கே நாங்கள் எதை செய்யணுமோ அந்த பரவத்தை அது கைமாறு இறுதியாக பார்க்கணும். ஆண்டவர் தேவ கர்த்தாவை உமக்கு முதலிட கொடுக்கிறோம். ஆண்டவர் அன்றைக்கு எத்தனை பெரும்பாலான ஸ்திரீகள் ஆண்டு சமயத்தில் வந்தார்கள், ஆஸ்பத்திரி பெற்றுக் கொண்டார்கள். நாங்கள் சமைக்கப்பட்ட மருத்துவத்தில் போகக்கூடாதுப்பா. அந்த ஒரு தேவையான இடத்துல போகலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் வியாதி 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 இருக்கக்கூடாதப்பா. 38 வருஷமா வியாதி படுக்கையில் பெதஸ்தகுளத்தில் பட்டு படுக்கையாளர்கள் தொட்டிலையா என்னையும் சொல்லுங்க என்று சொல்லி அவங்க கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே என்னுடைய சோர்வெல்லாம் நீக்கி எனக்கு கடந்தாங்க, உங்களுடைய வெளிச்சத்தை தாங்க இவரை நீக்குங்க ஆண்டவரே. நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தார்மீகம் போல என்னுடைய உள்ளத்துல கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரே இன்னைக்கு அநேகத்தை கொப்பு தட்டுக்கள் போகிறார்கள். ஆண்டவரே நாங்கள் என் குடும்பத்தோடு மனைவியோடு சந்தோஷமா இருக்கிறோம், பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறோம். இன்று இரவு ஒரு நாத்துமாய் எடுத்துக்கொள்ளும் என்றால் நீ சேர்த்து வைக்கலாம் எங்கே போகும் என்று சொல்லு. மன்னிகள் அப்பொழுது மன்னிக்கப்படும் என்று சொல்லு தெய்வம். எங்கள் அன்போடு அழைக்கிற தெய்வம் நோக்கி பார்க்க சொல்லுவோம்.
குணமாக்கல் கருத்தலாம் இதயத்தில் வேதனைகள் கசப்புகள் தீர்ப்பு வைராக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு உனக்காக நான் மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்பாய். ஆண்டவரே, உங்களை வெள்ளிய சத்தத்தை கொள்ள கேட்கிற பிள்ளைகளாக மாற்றினார்கள். கூடாத வாசியாக ஆபிரகாமை ஒரு நாள் நீங்கள் அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் கடற்கரை மலை போல நான் உன்னை ஆசிரியப்பேன், நீ மிகவும் செல்லான் ஆசிரியப்பட்டவனாய் பயணம் சொன்னேன். அதை வேலைக்காரன் சொந்த கண்களால் அதை பார்த்து வேலைக்கார வீட்டில் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஆண்டவரே, உங்களுடைய ஆசிரியம் எவ்வளவாய் பெரிதாக இருக்கு, உங்களுடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்காங்க, உங்களுடைய அன்பு எவ்வளவு திரளாக இருக்காப்பா. அதை உதாசனைப்படுத்ததால் நாங்கள் எல்லா வாரங்களிலும் ஆண்டவர் உமக்கு முதலில் கொடுக்கும் பொழுது சகல வியாதி கஷ்டம் பிரச்சனை போராட்டம் உபத்திரம் கண்பரனால் நீங்க உங்களுடைய பிள்ளைகள் கைகள் எல்லாமே ஆசிரிக்கிற தெய்வமானவர், உங்களுடைய பிள்ளைகளை அன்போடு அரவணைத்திருக்கிற தெய்வமானவர். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பரலோகத்திலே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்கள். அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய காரியங்களில் ஏமாற்றமும் தோல்வியும் ஆண்டவர்கள் வஞ்சகம் தான் இருக்கிறது பார்க்கிறோம். உள்ள நதி போற நிறைய ஆத்மாக்கள் வஞ்சிக்கிறான் பிசாசு. ஆண்டவரே, பாவத்துக்கு நேராக வழி நடத்தினார். பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்கள் பரிசுத்த பிள்ளையாக எங்களை மாற்றுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த கிருபை இழந்து போகாதபடி, பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் உடைய அன்புடைய நீடித்து நிற்க, அன்பின் பிள்ளைகளாக தேவ அன்பு பரிபூர்ண அன்பு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசிரியர் நன்மைகளை கிருபைகள் பழகி பெறுகிறோம். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நாம் அனைவரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய